நமது சின்னம் விவசாயி. விவசாயி சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம். விகடன் கருத்து கணிப்பு விகடனோட அதுக்குள்ள நான் வரல. ஏன் கணிப்புங்கிறது கோயம்புத்தூர்ல டிஎம்கே அணி அதிக இடங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாஜக ஓட்டு இங்க வரணும், முழுமையா வருமா? அது எப்படி வரும்? பிரேமலதா அம்மையார் அங்க இருந்தவங்க இங்க வரும்போது இந்த வெட்ட தலைமையா இருந்த கட்சியை ஒற்றை தலைமையாக்கி, என்னதான் வேலுமணி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு பழகினும் வேலுமணியே தான். கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் 2ஆம் இடத்துக்கு போவார்னு சொல்லி விகடன் கருத்து கணிப்பு வந்திருக்கு. விஜய் எம்ஜிஆர் புகழை காப்பாற்றுவாருன்னு ஒரு தரப்பு. இல்லை, தாவேக்கா 20% மேல கொங்கு மண்டலத்தில் இருக்காங்க. தாவேக்கா அன்பிரடிக்டபிள். விஜய் காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் ஆளா பறந்தார், காங்கிரஸ் கூட்டணி தான் ஓடினார். இந்த இடத்துல தான் நாம் தமிழர்கள் விஜய் மோசடிக்காரர், விஜய் உண்மையான மாற்று கிடையாது, இனத்தை அழிச்ச ராகுல் காந்தியின் ஒரு எடுபடியா இருக்கிறார். இப்படி விஜய அடிச்சு அவருக்கு சீமான் மாதிரி துணிச்சாலா 4 வரையும் எடுத்து நின்று தனிச்சு நிற்கக்கூடிய கட்ஸ் கிடையாது விஜய்க்கு. ஒரு போலரைசேஷன்ல இவர் காலி ஆயிட்டாருன்னு வைங்க, பெருசா ஓட்டு வரலன்னு வைங்க, டிஎம்கே இன்க்ளூசிவ் காங்கிரஸ் அலையன்ஸ் கூட விஜய் போவார். இல்ல, அதே தூத்துக்குள்ளதான் அவ்வளவு கூட்டம் வருது, விஜய்க்கு ஓட்டா மாறாதா? இவர் கவின் ஆணவ படுகொலைக்கு பேசினாரா, பட்டியல் வெளியேற்றத்தை பற்றி பேசினாரா, பொது தொகுதியில தேவேந்திர உள்ள வேளாளரை வேட்பாளராக நிறுத்தினாரா? இதுல எதுவுமே உனக்கு இல்லாத விஜய்க்கு நீங்க காரைக்குடியில களம் யாருக்கு சார் சாதகமா இருக்கு? காரைக்குடியில ஒரு லீடருங்கிற முறையில சீமானுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது. அது காங்கிரஸோட கோட்டையா தான் கடந்த காலங்களில் இருந்திருக்கு. ஒரு தமிழ் குடிக்கான தலைவனை காரைக்குடி தேர்ந்தெடுக்கிறத. தென் மாவட்டத்துல இவர் சசிகலா அவங்களோட தாக்கம் எப்படி சார்? கண்டிப்பா சசிகலாவுக்கு ஒரு தாக்கம் இருக்கும். ஜெயலலிதா அவங்க மேல சந்தேகப்பட்டிருக்கலாம், துரோகம் பண்ணிடுவாங்க. பட் அவங்க ஜெயலலிதாவுக்கு சின்சியரா தான் இருந்தாங்க. என்டிஏக்கு வாக்களிச்ச முக்கியத்துவர்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்காம, இல்லை, அவங்க போடுற கேண்டிடேட்டுமே வின் பண்றதை காட்டிலும் அதிமுக தோக்கடிக்கிறதுக்காக ஒரு முன்னுரிமை. அது ஒரு லார்ஜஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. எடப்பாடியை தென் மாவட்டத்திலையும் டெல்டாவிலையும் ஒண்ணுமெல்லாம் பண்ணிட்டா அப்புறம் அதிமுக எந்த காலத்திலையும் தென் மாவட்டத்திலையும் டெல்டாவிலையும் வராது. சார், பாஜக கோயம்புத்தூர்ல அதிகமான இடங்கள் கேட்டாங்க, சென்னையில் அதிகமான இடம் கேட்டாங்க. ஆனால் குறிப்பாக கன்னியாகுமரியில் 4 இடங்கள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி புதுக்கோட்டையில் 3 தொகுதிகள் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? அதான் பாஜகவுக்கு ஜெயிக்காதுங்கிற இடத்த கொடுத்துருக்காரு எடப்பாடி. அதில் கில்லாடி. வணக்கம் சார். வணக்கம் சுல்தான். எப்படி சார் இருக்கீங்க? வணக்கங்களா? நல்லா இருக்கு தம்பி. விகடனோட கருத்து கணிப்புல கோயம்புத்தூர் மாவட்டத்தில் திமுக அதிகமான இடங்களை கைப்பற்றாங்கன்னு வந்திருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? விகடன் கருத்து கணிப்பு விகடனோட அதுக்குள்ள நான் வரல. அவங்க எப்படி கணிச்சாங்கன்னு இல்லை. ஏன் கணிப்புங்கிறது கோயம்புத்தூர்ல டிஎம்கே அணி அதிக இடங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. செந்தில் பாலாஜி வர்சஸ் வேலுமணினாலும் கூட செந்தில் பாலாஜி அட்வான்டேஜஸ் பொசிஷன்ல இருக்கிறார். ஏன்னா திமுக ஆட்சி அதிகாரம், திமுகவோட பெருத்த கூட்டணி தேமுதிக கூட்டணி செந்தில் பாலாஜிக்கு பெரிய ஸ்ட்ரென்த். செந்தில் பாலாஜி பவர் தான், அதே மாதிரி வேலுமணியும் பவர் தான். நம்ம அவரையும் குறைச்சி மதிப்பிடலை. அவர் எனிவே டெபாசிட் அதிமுக வாங்கிட்டனாலும் கூட அவர் மக்களவைத் தேர்தலில் இன்னும் கொஞ்சம் இறுக்கி நின்றுருக்கணும். சரி, போலரைசேஷனில் அவரால் தாக்கு பிடிக்க முடியலை. சரி, இப்போ போலரைசேஷன் முடிஞ்சு பாஜக ஓட்டு இங்கே வரணும், முழுமையாக வருமா? அண்ணாமலைக்கு விழுந்த பிறமொழி சகோதரர்கள் நாயுடு, தொட்டிய நாயக்கர், போயர் ஓட்டெல்லாம் வருமா? அது எப்படி வரும்? பிரேமலதா அம்மையார் அங்கே இருந்தவங்க இங்கே வரும்போது இந்த லிங்குஸ்டிக் ஓட்டையும் சேர்த்து திமுக அணிக்கு கொண்டு வருவாங்க. ஸோ திமுக அணி அதுக்கு தக்கன கேண்டிடேட்ஸ் போட்டிருக்கும்போது கோயம்புத்தூரை பொறுத்தவரைக்கும் என்னோட பாணி கருத்து 2021 பேட்டர்ன் இல்லை, 24 மாறிட்டுங்கிறது என்னோட கருத்து. இன்னைக்கு அண்ணாமலை பிரச்சாரம், வேலுமணிக்கு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி எல்லாமே 2021 நோக்கி பலரும் பேசினாலும் கூட என்னோட கருத்து 24க்கு பிறகு உள்ள மாற்றம் தான் எதிரொலிக்கும். ஸ்டாலின் வேலுமணியை ஒரு பெரிய ஆர்கனைசராக போட்டு உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றது. ஈரோடு கிழக்கில் நாயுடு, செங்குந்தர், பறையர், தென் அருந்ததி, இதில் 10 விழுக்காடு கூட அதிமுக ரெட்டலைக்கு வாக்கு இல்லாதது. கொங்கு வேளாளர்கள் 65 விழுக்காடு இருந்தது. அப்போ கோயம்புத்தூரில் கொங்கு வேளாளர் எண்ணிக்கை குறைவு, பிற மொழியாளர்கள் நான் கொங்கு வேளாளர் எண்ணிக்கை தான் அதிகம். ஸோ கிறிஸ்டின் முஸ்லீம் இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே சார்ந்து திமுக அணிக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை கொடுக்குது. குறிப்பாக தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் ஃபேக்டர், இவர் கேப்டன் விஜயகாந்த் ஃபேக்டர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. விஜய் வராரு, விஜய் அன்பிரடிக்டபிள் என்றாலும் அவர் ரெட்டையில் எம்ஜிஆர், ஜெயலலிதா, செங்கோட்டையன்
லோகேஷ், அப்படி வந்து அதிமுக இதுக்குள்ளே தான் விஜய் ஜாஸ்தி வராரு. ஸோ எந்த வகையில் பார்த்தாலும் இரட்டை தலைமையாக இருந்த கட்சியை ஒற்றை தலைமையாக்கி நான் வேளாள கவுண்டர் போலரைசேஷன் அங்கே உருவாக்கின எடப்பாடி பழனிசாமி கோயம்புத்தூரில் வந்து என்னதான் வேலுமணி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு பழகினும் வேலுமணியே தான். இல்லை, அதிமுக கோட்டையாக தான் கோயம்புத்தூர் மாவட்டம் இருந்திருக்கு. அது எப்படி செந்தில் பாலாஜி உடைச்சாரு? செந்தில் பாலாஜி உடைச்சது ஒரு வகைனாலும் கூட எடப்பாடி பழனிசாமி வந்து இரட்டை தலைமை ஒரு வேளையில் ஓபிஎஸ் ஒரு வேளையில் இபிஎஸ்னுக்கும் போது பொதுத்தள கட்சிங்கிற ஒரு இது கிடச்சிது. செந்தில் பாலாஜி தான் நம்பர் 1 ஆர்கனைசர், நம்பர் 2 அந்தஸ்துக்குள்ளே இருக்கிறது வேலுமணி எடப்பாடி எல்லாம். பட் பொதுத்தள அந்தஸ்துங்கிற அந்தஸ்து கிடைச்ச சூழ்நிலையில் அது ஒற்றை தலைமை ஆக்குனதில் அந்த பொதுத்தள அந்தஸ்து போயிட்டு கொஞ்சம் சாரிஸ்மேட்டிக் லீடர், ஒரு பிராமணர் ஜெயலலிதாவுக்கு அண்ணன் மகா தீபா ஜெயக்குமார் அதிமுக பொதுச் செயலாளராக இருந்தாங்கன்னா பொதுத்தள இமேஜ் கிடைக்கும். பிராமின்ஸுக்கு எதிர்ப்பு கிடையாது. இந்த இடம் அஜித் அதிமுக பொதுச் செயலாளர்னா அது கிடையாது. எடப்பாடி அதிமுக பொதுச் செயலாளர்னு சொல்லும்போது அதுவும் இரட்டை தலைமையாக இருந்த ஒருத்தரை அவர் பாஜக ஆளு என்ன செயல்பட விட மாட்டாங்கிறான்னு சொல்லிக்கிட்டு அவரை வெளியே தள்ளிட்டு அபகரிக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இவர் இப்போ பாஜகவோட கூட்டணி வச்சுன்னு சொல்லும்போது பிற சமூகங்கள் அதை எடுத்து பார்ப்பாங்க. இவர் அபகரிக்கிறதுக்கு தான் இப்படி பண்ணிட்டாருங்கிறத பார்க்கும்போது அதுதான் பெரிய மைனஸாக நான் கருதுறேன். ஒற்றை தலைமை தான் பெரிய மைனஸாக கருதுறேன். செந்தில் பாலாஜியை நான் குறைச்சி மதிப்பிடலை. ஒற்றை தலைமையானதில் உள்ள பிரஜாதிகளை எதிர்ப்பு தான் பெருசாக நான் கருதுறேன். இந்த பாஜக ஓட் பேங்க்ன்றது கோயம்புத்தூர்ல அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கிற சூழ்நிலையும் திமுக இவ்வளவுக்கு எட்ஜ் எடுக்கிறாங்க. பாஜகவில் உள்ள பிறமொழியாளர்கள் தேமுதிக கூட்டணி போன்றவங்களையும் வச்சும் என் போன்றவர்கள் சொல்லக்கூடிய அந்த சில அரசியல் நபர்கள் பொன்னார் தியாகம் குறைஞ்சதா அவருக்கு ராஜ்சபா மந்திரியாக கொடுக்கலன்னு கேட்கும் போதெல்லாம் பாஜகவில் உள்ள அண்ணாமலை ஏற்றுக்கொள்ள பிறமொழி சகோதரர்கள் குறிப்பாக அவங்கெல்லாம் வந்து எடப்பாடி தலைமைக்கு ஏன் ஓட்டு போடணுங்கிற என்ன ஓட்டம் அவங்களுக்கு வர்றது இயல்பு. நான் இதுக்குள்ளே தான் நான் நினைக்கிறேன். கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேஷன், அருந்ததியர் கன்சால்டேஷன், தெலுங்கு நாயுடு சமூக கன்சால்டேஷன், வெள்ளாளக்கொன்று அல்லாத சமூகத்தோட பொலிட்டிக்கல் ப்ரிஃபரன்ஸ், இதுதான் எடப்பாடி அடிக்கும்னு நான் கருதுறேன். அதில் செந்தில் பாலாஜி அதில் ஒரு திறமையான ஒரு சமர்த்தருங்கும் போது முத்திரையரை எப்படி பயன்படுத்தணும், வேட்டுவரை எப்படி பயன்படுத்தணும், எல்லாமே அவர் அதை பயன்படுத்தி அதை கோல் போட தெரிஞ்ச ஒருத்தருங்கிறதான் அதில் சிறப்பாக இருக்குது. கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் வந்து 2ஆம் இடத்துக்கு போவார்னு சொல்லி விகடன் கருத்து கணிப்பு வந்திருக்கு. ஏன்னா அவர் கோட்டையாக வச்சிருந்தார் கோபிச்செட்டிப்பாளையம். அந்த தொகுதியிலையுமே அவருக்கு பின்னாடி அதிமுக பிளவு ஓட்டு தான் அவருக்கு ஓட்டு, எம்ஜிஆர் ஜெயலலிதா சொல்லி ஓட்டு தான் அவருக்கு. அப்போ திமுக வந்து அங்கே வெற்றி வாய்ப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா, அது பிளவுபடும் போது. ஸோ இந்த இடம் வந்து செங்கோட்டையனுக்கு தனிப்பட்ட செல்வாக்கில் ஒரு குறிப்பிட்ட வாக்கு வாங்க முடியுமே தவிர அது வெற்றிக்கு போதாதுங்கிறதா என்னோட பார்வை. அப்போ நீங்கள் விஜய் ஏற்றுக்கிட்டும் போதே விஜய் எம்ஜிஆர் புகழை காப்பாற்றுவாருன்னு எடப்பாடி இல்லை ஒரு தரப்பு, எம்ஜிஆர் கட்சி நின்று ஜெயித்தா தான் எம்ஜிஆர் புகழ் காப்பாற்றப்படப்படும்னு இன்னொரு தரப்பு. அதில் டிபேட் ஆகுது இல்லை அவருக்கு ஓட்டு. இல்லை, தாவேக்கா வந்து 20% மேலே கொங்கு மண்டலத்தில் எடுக்கிறாங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? தாவேக்கா அன்பிரடிக்டபிள். கொங்கு மண்டலத்தில் தாவேக்கா இந்த வாக்கை எடுக்கிறது வந்து ஒரு கருத்து கணிப்பாக வருது. களம் இன்னும் 4 நாள் இருக்குது. நாம் தமிழர் களத்துக்குள்ள நாம் தமிழர் தம்பிகள் அந்த களத்தை தாவேக்காவுக்கு எதிராக திருப்ப முடியும். கொங்கு மண்டலத்தில் உள்ள அனைத்து நாம் தமிழர் வேட்பாளர்களும் தாவேக்காவை பலகீனப்படுத்த முடியும். குறிப்பாக கோயம்புத்தூரில் வட இந்தியர்களால் ஆசாரிமாரோட தொழில் போயிட்டுங்கிறதான் பிரச்சாரம் பண்ணாங்க. இப்படி ஒவ்வொரு இஷ்யூவும் வந்து அவங்க முன்னெடுத்துட்டு போனோம். குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் உள்ள தேவேந்திரகுல வேளாளர் பறையர்களுக்கு வந்து இடஒதுக்கீட்டில் அநீதி நடக்குது, அருந்ததியர் ப்ரியாரிட்டி ரெசர்வேஷன் சீமான் எதிர்க்கிறாரு. அது வந்து இவங்க ரீச் பண்ண வைக்கணும். அதில் அருந்ததியர் ஓட்டு திமுகவுக்கு போனால் பரவாயில்ல, பறையர் தேவேந்திரகுல வேளாளர் ஓட்டு இவங்களுக்காக ஒரு குரல் கூட கொடுக்காத விஜய்க்கு போகாத அளவுக்கு பறையர் சமூக தேவேந்திரகுல வேளாளர் சமூக நாம் தமிழர் தம்பிகள் அதில் தெளிவாக நிற்கணும். குறிப்பாக விஜய் இலவசத்துக்கு எதிராக தான் தாவேக்கா பெண்கள்லாம் முதல்ல வந்தாங்க. தாவேக்கா பெண்கள்லாம் எங்களுக்கு ஓசி பஸ் வேண்டான்னு சொன்னாங்க. தாவேக்கா விஜய் வந்து சர்க்கார் படத்தில் நானே 3 தடவை பார்த்தேன், ஸ்டைலிஷாக நடிச்சிருப்பார். சர்க்கார் படத்தில் இலவசங்களெல்லாம் போட்டு உடைச்சார். ஆனால் இன்றைக்கி வந்து அவர் எடப்பாடி 2000 ரூபா கொடுக்கும்போது எப்படி கொடுக்கும், நாடு திவாலாகி போகாதான்னு சொன்னார் அருண்குமார். ஆனால் இப்போ 2500ங்கிறாங்க. அப்போ இவங்களும் ஒரு ஏமாற்று அரசியல், மோசடி அரசியல், பொய்மான அரசியல் பண்ணுறாங்கங்கிறத நாம் தமிழர் தம்பிகள் இலவசத்துக்கு ஆதரவாக உசிலம்பட்டி விஜய், ஆண்டிப்பட்டி விஜய்னு சொன்னவங்க இலவசத்தை சொல்லி பொய்யா மோசடி பண்ணி வாக்க எடுக்கணும்னு விஜய் மோசடி அரசியல் பண்ணுறாரு. இன்னொரு திமுகவாக நிற்கிறாருங்கிறத நாம் தமிழர் தம்பிகள் தான் கொங்கு மண்டலத்தில் உள்ள அனைத்து மக்கள் மத்தியிலும் வேட்பாளர்கள் மத்தியிலையும் கொண்டு போய் சேர்க்கணும். அடுத்தால விஜய் பிராண்டி விஸ்கி
அந்த மதுப்பிரியர்களுக்காக தொடரட்டுன்னு சொல்கிறாரு. சீமான் தான் பிராண்டி விஸ்கி டாஸ்மார்க்கை மூடணும், பனம்பால் தென்னம்பால் கல்லுக்கு தேவைங்கிறத சொல்கிறாருங்கிறத நாம் தமிழர் வேட்பாளர்களும் நாம் தமிழர் கேடர்ஸும் தான் விஜய் மாற்று அல்ல ஏமாற்று மோசடிங்கிறத மக்கள் மத்தியில் கொண்டு போனோம். அடுத்தால விஜய் காங்கிரஸ் பாஜக இதில் ரெண்டு பேர் கூட சமரசம் பண்ணது தயாராக இருக்கிறாரு. காங்கிரஸை காட்டி பாஜகட்டையும் சமரசம் பண்ணுவார். காங்கிரஸை ரொம்ப விரும்புகிறாரு. ஸோ இதை வந்து சீமான் மட்டும்தான் திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள் ஒட்டுணிகள் தொங்கு சதைகள்ங்கிறத சீமான் மட்டும்தான் சொல்கிறாரு. 2029 39+1 20 ஆண்கள் 20 பெண்கள்னு 29 தனிச்சு நிற்பான்னு உறுதியான உண்மையான நேர்மையான தனிச்சு நிற்கக்கூடியராட்டு சீமான் தான் இருக்கிறாருங்கிறதையும், விஜய் காங்கிரஸுக்கு ஒரு ஊதுகுழலாக ஒட்டுணியாக இருக்கிறாருங்கிறதையும் அந்த ஆஸ்பிரேஷனல் ஓட்டர்ஸ் மத்தியில் கொண்டு போகணும். ஸோ நீங்கள் மாற்றுன்னு வாக்களிக்கக்கூடிய அளவுக்கு விஜய்க்கு தகுதி கிடையாது. விஜய் ஒரு ஏமாற்று தான், மோசடி பேர் வழிதாங்கிறத நாம் தமிழர் தேர்தலுக்கு அப்புறம் வந்து காங்கிரஸ் வந்து விஜய் கூட போயிடுவாங்க, கூட்டணி வச்சிருவான்னு சொல்லி விமர்சனம். நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த இடம் நான் முடிச்சிடுறேன். இந்த இடத்துல தான் நாம் தமிழர்கள் வந்து விஜய் அணில்னு சொல்கிறதோ தற்கூரின்னு சொல்கிறதோ கோமாளின்னு சொல்கிறதோ விட்டுறணும். விஜய் மோசடிக்காரர், விஜய் உண்மையான மாற்று கிடையாது. விஜய் ராகுல் காந்தியின் இனத்தை அழித்த ராகுல் காந்தியின் ஒரு எடுபடியாக இருக்கிறாரு. இப்படி விஜயை அடித்து சீமான் தான் 29 தனிச்சு நிற்பண்ணு போல்டா சொல்கிறாரு. இவர் 29 காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆளா பறக்கக்கூடிய ஒரு முதுகெலும் பெற்ற தலைவர். போல்டா 4 கட்சியும் எழுத்து நிற்கிற தைரியம் சீமானுக்கு தான் இருக்குது, பிரபாரமானுக்கு தான் இருக்குங்கிறத நீங்கள் தெளிவாக கொண்டு போகணும். இதில் தான் விஜய்க்கு இரட்டை வேடங்களை அம்பலப்படுத்த முடியும். அந்த அம்பலப்படுத்தக்கூடிய பொறுப்பு விஜய்க்கு அரசியல் ரீதியாக எமனா இருக்கக்கூடிய பொறுப்பு சீமானுக்கு தான் இருக்குது. சீமான் தரப்பு அதை செய்வாருன்னு நினைக்கிறேன். விஜய் காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் ஆளா பறந்தார், காங்கிரஸ் கூட்டணி தான் ஓடினார். அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுங்கிற எங்கள் கருத்து டெல்லி தலைமையில் ஈடுபட்டதுனால அந்த இடம் வந்து ப. சிதம்பரம்லாம் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுன்னு நம்ம சொன்ன கருத்தை சொல்லி தான் அதை அடித்தார். ராகுல் காந்தி முயற்சி பண்ணார் உண்மை. ஆனால் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுங்கிற நம்ம கருத்து எடுப்பட்டதுனால தான் இவங்களோட காங்கிரஸ் கூட்டணி முயற்சி வந்து அடிபட்டு போச்சு. மீண்டும் வாக்கெடுத்ததுக்கு தக்கன காங்கிரஸ் கூட்டணிக்கான முயற்சியில் தான் இருப்பாங்க. அது ஒன் டைம் ஓட்டு எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுங்கிறது அடுத்த கேள்வி இருக்குது. ஒன் டைம் ஓட்டு எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு கேள்வி இருக்குது. கமல்ஹாசனுக்கு ஒன் டைம் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகலை. அதே மாதிரி இது ஒன் டைம் ஓட்டு எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுங்கிற கேள்வி பெரியது இருக்குது. அவருக்கு வந்து சீமான் மாதிரி துணிச்சாலா 4 வரையும் எழுத்து நின்று தனிச்சு நிற்கக்கூடிய கட்ஸ் கிடையாது விஜய்க்கு. அதனால அவர் வந்து காங்கிரஸ் கூட்டணிக்காக தான் நிற்கிறாரு. வர்ற ஓட்டை பொறுத்து தான் அந்த கூட்டணி எப்படி அமையும். ஒருவேளை விஜய்க்கு குறைஞ்ச ஓட்டு போலரைசேஷனில் கிறிஸ்டின் முஸ்லீம்லாம் ஸ்டாலின்ட்டே நின்று நான் வன்னியர் நான் விளையாட கவுண்டர்கள் எல்லாம் திமுகவில் நின்று வன்னியர் விளையாட கவுண்டர்லாம் ஏடிஎம் கூட நின்று சீமான் மட்டும் தன்னோட கெப்பாசிட்டியால் கொஞ்சம் போலரைசேஷனை உடச்சி நிற்க இவர் போலரைசேஷனில் இவர் வந்து காலி ஆகிட்டாருன்னு வைங்க, பெருசாக ஓட்டு வரலன்னு வைங்க. அப்போ டிஎம்கே இன்க்ளூசி காங்கிரஸ் அலையன்ஸு கூட விஜய் போவார். அந்த ஓட்டு வந்த பிறகு திமுக கூட போவார். திமுக கூட்டணியில் விஜய் போவார். அந்த ஓட்டின் அளவை பொறுத்து இருக்குது. அந்த ஓட்டு ரொம்ப குறைவுன்னா அதில் இருக்கிறார். ஏன்னா 24 அவர் தனிச்சு நிற்க முடியல, 29 அவர் தனிச்சு நின்றுட மாட்டார். சீமான மாதிரி அவர் இன்னைக்கு டிக்ளேர் பண்ணட்டான். சீமான் காங்கிரஸும் பாஜகவும் திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள் ஒட்டுணிகள் தொங்கு சதைகள்னு 4 வரையும் அடிச்சு தானே பேசுறாரு. தமிழ் தேசிய அரசியல் பிரபாகரன் கும்பன்னு இருக்கிறார். நீ எம்ஜிஆரை சொல்ற, ஜெயலலிதா சொல்ற, அப்ப நீ ராகுல் காந்தி விஜய் ஸ்டாலின் கூட கூட்டணிக்கு போக தயாராக இந்த ஓட்டை எடுத்துட்டு நான் கூட்டணிக்கு போக மாட்டேன், வியாபாரம் பண்ண வரல, சீமான் மாதிரி நாளைக்கும் தனிச்சிருப்பேன்னு சொல்லக்கூடிய ஒரு சக்தியும் ஒரு நேர்மையான அரசியலும் விஜய்கிட்ட இல்லை. இதைத்தான் நாம் தமிழர் எடுத்துட்டு போகணுமே தவிர கொஞ்சம் நுணுக்கமாக தான் இருக்குது. மக்களை எடுத்து கன்வின்ஸ் பண்ணோம். அவர் வியாபாரி, இலவசத்துக்கு எதிராக சினிமாவில் சொல்லிக்கிட்டு இதில் வந்து இலவசத்துக்கு ஆதரவாக சொல்கிறாரு, அவர் தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை ஒளின்னு சினிமாவில் சொல்லிக்கிட்டு மேல்பாதி மங்கலம் ஆலய நுழைவை பற்றி பரையர் சமூகத்துக்காக பேசலை, கவின் ஆணவ கொடுக்கல தேவேந்திர சமூகத்துக்காக பேசலைங்களாம் மக்கள்கிட்ட சொல்லிட்டு போனோம். சினிமாவை பார்த்து ஓட்டு போடாதீங்க, உங்கள் ஓட்டுங்கிறது உங்கள் உரிமை, உங்கள் அதிகாரம், உங்கள் அதிகாரத்தை ஏதோ ஒரு நடிகனுக்கு கொடுக்காதீங்கிறத நீங்கள் மக்கள்கிட்ட வந்து நாம் தமிழர் தம்பியோட தான் எடுத்துகிட்டு போனோம். இப்போ முஸ்லீம் ஓட்டு வந்து பெரிய அளவு டிஎம்கேக்கு தான் போகும். கொஞ்சம் உழக்கூடிய ஓட்டு கூட முஸ்லீம் சிறைக்கைதல் விடுதலைக்கு சீமான் பேசுகிறாரு, விஜய் பேசலைங்கிறத இவங்க தான் விஜய் எக்ஸ்போஸ் பண்ணணும். விஜயையும் சீமானும் கம்பேர் பண்ணி எதுலெல்லாம் சீமான் வேறுபட்டு நிற்கிறாருங்கிறத இன்னைக்கு எத்தனாம் தேதி 18ஆம் தேதி 19, 20, 21, 22 இந்த 4 நாளில் மக்கள்கிட்ட கன்வின்ஸ் பண்ண வேண்டிய பொறுப்பு உலகம் உள்ள தமிழ் தேசியர்கள் மத்தியிலையும் கொங்கு மண்டலத்தில் உள்ள நாம் தமிழர் வேட்பாளர்கள்ட்டையும் இருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாக பொருந்தும். இதில் தான் விஜயை நோக்கி வரக்கூடிய அந்த கற்பனை ஓட்டு, ஆஸ்பிரேஷன் ஓட்டை உடைச்சி சீமான் ஏற முடியும். இதில் சீமான் இந்த 4 நாளும் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருந்து நாம் தமிழர் கேடர்ஸும் ஓட்டர்ஸும் செயல்பட வேண்டிய நேரம்னு நான் பார்க்குறேன்.
இல்லை விஜயனால நீங்கள் யாருக்கு பாதிப்பு, திமுகவுக்கு பாதிப்புன்றீங்களா இல்லை நாம் தமிழருக்கு பாதிப்புன்றீங்களா? அதிமுக தான் பாதிப்பு. நாம் தமிழர் விஜயை பயன்படுத்தி தாங்கள் வளர பார்க்கணும். நாம் தமிழர் பிரபாகரன் தமிழின தலைவருங்கிற ஓட்டு மாறாது. ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் சொல்லி பிரபாகரனுக்கு ஓட்டை கை வைக்க முடியாது. பிரபாகரன் ஓட்டு சீமான்ட்ட தான் நிற்கும். பட் மாற்றம்னு சொன்னதில் இவர் பாப்புலருங்கிறத வச்சு சீமான்ட்ட உள்ள அந்த ஓட்டை கொஞ்சம் எடுக்க முயற்சிகள் பண்ணத்தான் செய்வாங்க. அதில் இவர் ஏமாற்றம், இவர் அரசியல் வியாபாரி. நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம், இலவசத்தை ஒரே குட்டையில் ஊறிய 3வது மட்டை, இலவசத்தை ஆதரிக்கிறாரு, பிராண்டி விஸ்கி ஆதரிக்கிறாரு, சீமான மாதிரி பிராண்டி விஸ்கியை எதுக்கல்ல, காங்கிரஸ் கூட்டணிக்காக ஆளா பறக்கிறாருன்னு அவருடைய அந்த சந்தர்ப்பவாத அரசியல் நிலைப்பாட்டை நாம் தமிழர் மக்கள்கிட்ட கொண்டு போகும்போது பரையர் தேவேந்திர குல வேளாளர் இடஒதுக்கீட்டுக்கு சீமான் தான் இருக்கிறாரு, கவின் ஆணவ படங்களை சீமான் தான் பேசுறாரு, பட்டியல் வெளியேற்றதை சீமான் தான் பேசுறாரு. இதெல்லாம் நம்ம பரையர் தேவேந்திர குல வேளாளர் யங்ஸ்டர்ஸ் அதுக்குள்ள என்லைட்டன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கம்யூனிட்டியை. இதை என்லைட்டன் பண்ணி விஜய்க்கு சினிமாவை பார்த்து விஜய்க்கு அப்பாவியா ஏமாளியா மக்கள் ஓட்டு போட விடாம இவர் ஃப்ராடுத்தனம் பண்ணக்கூடியவருன்னு அந்த ஃப்ராடுத்தனத்தை வெளிப்படுத்தணும். சும்மா அணிலு தற்கூரின்னு கோமாளின்னு பேசுறதுல அர்த்தமே கிடையாது. ஜான் பாண்டியன் பிஜேபி அலைன்ஸ்ல தான் இருக்காரு. ஆனால் அந்த சமுதாய வாக்கள் என்டிஏக்கு தானே போகும். அதே மாதிரியா இவர் திருமாவளவன் இருக்காரு, அவர் டிஎம்கே அலைன்ஸ்ல அவங்களோட ஓட்டு. அதைத்தான் நான் கேட்குறேன். சீமான் பட்டியல் வெளியேற்றத்தை சொல்றாரு, தேவேந்திர குல வேளாளர் பேர் மாற்றத்துக்கு நின்னாரு, கவின் ஆணவ படுகொலைக்கு அவர் சீமான் நிற்கிறாரு. அப்போ நீங்க விஜய்க்கு போடுறதுல உங்களுக்கு என்ன லாபம்? அதுதான் அந்த சமுதாய மக்கள்கிட்ட நாம் தமிழர் கேடர்ஸ் போய் வளர்க்கணுங்கிறேன். இல்ல அதே தூத்துக்குள்ளதான் அவ்வளவு கூட்டம் வருது, விஜய்க்கு ஓட்டா மாறாதா அப்படின்னு. அந்த ஓட்டா மாறதை தடுக்கணும். நீ படத்தை பாரு, ஆளை பாரு, அஜித் வந்தா இதோட 2 மடங்கு போ, சிவகார்த்தியம் வந்தா இதோட 3 மடங்கு போய் பாரு, எல்லாம் நீ பார்த்துக்கிட்டு அது பிரச்சனை இல்லை. நீ ஓட்டு போடும்போது இவர் கவின் ஆணவ படுகொலைக்கு பேசினாரா, பட்டியல் வெளியேற்றத்தை பற்றி பேசினாரா, பரையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை உயர்த்துன்னு சொன்னாரா, பொது தொகுதியில் தேவேந்திர குல வேளாளரை வேட்பாளராக நிறுத்தினாரா? இதுல எதுவுமே உனக்கு இல்லாத விஜய்க்கு நீ ஓட்டு போடுற. இன்னும் சொல்ல போனா கிறிஸ்தவ தேவேந்திர குல வேளாளர்களுக்கு கல்ற தோட்டத்திலையும் சர்ச்சிலையும் கிறிஸ்தவ இன்ஸ்டிடியூஷன் உள்ள அநீதிகளை சீமான் தான் பேசுறாரு. அப்போ கிறிஸ்தவ வேளாளரான விஜய் பேசல, சீமான் தான் அதை பேசுறான்னு சொல்லும்போது உனக்காக சீமான் நிற்கிறாரு. நீ சீமானுக்கு ஓட்டு போடுறியா, ஒரு சினிமாவை பார்த்துட்டு விஜய்க்கு ஓட்டு போடுறியாங்கிறத நாம் தமிழரை சேர்ந்த மறவர் தொண்டர்களும் மற்றவர்களும் தேவேந்திர குல வேளாளர்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது விஜய்க்கு அந்த வீச்சை தடுக்கணும்னா ரியாலிட்டியை கொண்டு போகணும். அதே மாதிரி பறையர்களும் மேல்பாதிமங்கலம் ஆலை நுழையும் விஜய் நின்னாரா, சீமான் நின்னாரு, 5 விழுக்காடு இடஒதுக்கீடு உயர்த்த கேட்கிறாரா, இது பஞ்சமண்டல மீட்புக்கு நிற்கிறாரா, ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுன்னு கேட்கிறாரா, உன்னையாட அடிக்க சொன்ன பறையதான அடிக்க சொன்னு போல்டா நிற்கிறாரா? இன்னும் சொல்ல போனா முப்பெரும் விழான்னு தமிழ் பெரியாருன்னு ரெட்டவனை தீனிவாசன், ஐதிதார் பண்டிதார், MC ராஜா இவங்களுக்கெல்லாம் விழா நடத்தினாரா? அப்போ நீங்க சினிமாவை பார்த்துக்கிட்டு வெறும் சினிமாவில் சொல்றது ஒன்று, தரையில் நடக்கிறது ஒன்றுன்னு புரியாம விஜய்க்கு ஓட்டு போட்டால் உன் ஓட்டை நீ பாழாக்குறான்னு அர்த்தம். சீமானால தான் இந்த மக்களின் உயர்வு வருங்கிறத சீமான் தான் அந்த மக்கள், நாம் தமிழர் தம்பிகள் தான் அந்த மக்கள்கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது என்ன சமூகத்தை சேர்ந்தாலும் தமிழ் தேசிய உணர்வு உள்ளவங்களும் தான் அமைதியாக இருந்து அந்த ஓட்டர்ஸை 4 நாளில் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்குது. 19, 20, 21, 22 இந்த 4 நாளில் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய கடமை இருக்குது. 4 ஆயிட்டு நீ பார்க்காண்டாம். கடைசி நேர போலரைசேஷனில் இந்த சமூகங்கள் விஜய் பின்னாடி போகிறது லாபம் இல்லை, சினிமாக்காரன் பின்னாடி போன ஒரு கெட்ட பேர் தான் வரும். எதுக்குமே எந்த மக்கள் மத்தியிலும் அவர் நிற்காதவர். நீங்கள் சீமான் கூட நிற்கணுங்கிறது அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதில் இலவசங்களுக்கு இவர் ஆதரவாக இருக்காருங்கிறதும், பிராண்டி விஸ்கிக்கு ஆதரவாக இருக்காங்கிறதும், காங்கிரஸுக்கு ஆளுங்கிறதும் அவங்க வெளிப்படுத்த வேண்டியது போர்க்கால அடிப்படையில் இவங்க செய்யணும். காரைக்குடியில் களம் யாருக்கு சார் சாதகமாக இருக்கு? காரைக்குடியில் ஒரு லீடருங்கிற முறையில் சீமானுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது. அந்த வெற்றி வாய்ப்புங்கிறது அருப்புக்கோட்டையில் 30 விழுக்காடு அதிமுக எடுக்கும்போது எம்ஜிஆர் 60 எடுத்தார். 20 விழுக்காடு ஜெயலலிதா அம்மையார் எடுக்கும்போது அதிமுக எடுக்கும்போது ஜெயலலிதா அம்மையார் 50 எடுத்தாங்க. சீமான் ஒரு லீடருங்கிற அளவுக்கு மக்கள் அவரை பார்க்காங்க. எல்லா ஜாதி பாமர மக்களும் சீமான ஒரு லீடராட்டு வெற்றி பெற செய்வாங்கன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். இல்லை ஆக்சுவலி அது காங்கிரஸோட கோட்டையாக தான் கடந்த காலங்களில் இருந்திருக்கு. இப்போ ஒரு அமமுக வர போட்டிடுறாங்க, களத்தில் இருக்காங்க. இப்போ தாவேக்காவும் களத்தில் இருக்காங்க. அது ஒரு 4 முனை போட்டியாக தான் சார் இருக்குது. லீடருங்கிற முறையில் சீமான் அங்கே காரைக்குடிக்கு ரெப்ரசன்டேட்டிங்கோட தமிழ்நாட்டின் தலைவன், தமிழ் குடிக்கான தலைவனுங்கிறத முன்னெடுத்து ஒரு தமிழ் குடிக்கான தலைவனை காரைக்குடி தேர்ந்தெடுக்கட்டுங்கிறத அவர் கொண்டு போகணும்னு நான் எதிர்பார்க்குறேன். தென் மாவட்டத்தில் இவர் சசிகலா அவங்களோட தாக்கம் எப்படி சார்? கண்டிப்பாக சசிகலாவுக்கு ஒரு தாக்கம் இருக்கும். நம்ம சசிகலா அம்மையாருக்கு, நடராஜன் ஐயாவுக்காக நம்ம சசிகலா அம்மையாருக்கு எதிராக தான் இருந்தோம், மறைக்கல. பட் அந்த அம்மாவுக்கு ஸ்டேச்சர் பெருசு, ஜெயலலிதாவின் உயிர் தோழி, ஜெயலலிதா மரணத்தில் உள்ளபடியே வருத்தப்பட்டிருப்பாங்கன்னு இன்னைக்கு சொல்லலை, அன்னைக்கே சொல்லிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் அவங்களோட வெளிப்பாடு தெரியுது.
ஜெயலலிதாவுக்கு சின்சியராக இருந்தவங்க. பட் ஜெயலலிதா அவங்க மேலே சந்தேகப்பட்டிருக்கலாம், துரோகம் பண்ணிடுவாங்களோன்னு. பட் அவங்க ஜெயலலிதாவுக்கு சின்சியராக தான் இருந்தாங்க. ஜெயலலிதாவும் அவங்களும் தான் தமிழ்நாட்டை ஆண்டாங்கங்கிறத நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க ஆளுமையும் செயல்திறமையும் அவங்க காட்டுறாங்க. அந்த சமூகம் வந்து எம்பவர் பண்ணதில் சசிகலா அம்மையாருக்கு பங்களிப்பு பெருசு. லட்சுமணன் ஐயா வந்து ஜாதிக்குள்ளே போகலை. அவர் வந்து சென்ட்ரல் ராம்நாடு உசிலம்பட்டிக்குள்ள ஒரு தலைவராக தான் ஐயா இருந்தார். அவருக்கு ஆளுமை பெருசுனாலும் கூட அவரோட ஏரியா வந்து உசிலம்பட்டியும் மத்திய ராமநாதபுரம் மாட்டு சுருங்கி போச்சு. ஒரு எம்பி 3 எம்எல்ஏங்கிற லெவலில் தான் இருந்தார். சசிகலா அம்மையாருக்கு ஆளுமைங்கிறது முக்குலத்தோரையும் தாண்டி அவங்களால பலன் பெற்றவங்க பலரும் இருக்கிறாங்க. ஸோ சசிகலா அம்மையார் வந்து இன்னைக்கு எடுக்கக்கூடிய வாக்குகள் தான் அடுத்த கட்ட அதிமுகவின் அரசியல் போக்க நிர்ணயிக்கும். அந்த வகையில் சசிகலா அம்மையார் தங்கள் சமுதாயத்தில் வந்து ஒரு பெண்மணி, ஒரு லீடராக வரணும்னு நினைக்கக்கூடிய முக்குலத்தோர்கள் வந்து என்டிஏக்கு வாக்களித்த முக்குலத்தோர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்காம சசிகலா அம்மையாருக்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் கருதுறேன். பார்ப்போம், அவங்க நல்லா உழைக்கிறாங்க, என்ன வருதுங்கிறத பார்ப்போம். ஒரு காலத்தில் நம்ம அவங்கள எதிர்த்தோம்னா ஐயா நடராஜன் என்னுடைய மறவர் சோதரர்களை நாடார் கதிரா நெல்லை மாவட்டத்தில் திருப்பினார், மீனவர்களை நாடார் கதிரா திருப்பினார். 2 பிரதமரை கமாண்ட் பண்ண பெருந்தலைவர் காமராஜ் படத்தை முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் வைக்கல. தேவர்களை பார்த்து தேவாரம் அடிக்கிறாருன்னு 87லேருந்து ஒரு ஆண்டி நாடார் பண்ணினாருங்கிறதுக்காக நம்ம நடராஜனுக்காக நம்ம இது பண்ணுமே தவிர இந்த அம்மையாருக்கு இதெல்லாம் இந்த அரசியெல்லாம் தெரிஞ்சிருக்காதுப்பா. பட் அவங்க இன்னைக்கு களத்துக்குள்ளே வராங்க. ஸ்டேச்சர் உள்ளவங்க, ஜெயலலிதாவுக்கு உயிர் தோழி, அந்த சமூகத்தின் உயர்வுக்கு அவங்க காரணமாக இருந்தவங்க, எம்பவர் பண்ணவங்க. என்ன வருதுன்னு பார்ப்போம். இப்போ ஆதரவு வலையெல்லாம் இருக்குது. தம்பி எசிக்கி ராஜா, வெள்ளத்துறை தேவர், அந்த சாத்தூர்ல அவர் நிற்கிறாரு, ராஜா அவர் நிற்கிறாரு. நயனா நாயந்தருக்கு எப்படி சார் டஃப்பாக இருக்குமா? நயனா நாயந்தர் டஃப்பாக தான் இருக்கும். எசிக்கித்துறை தேவருக்கு வந்து ஒரு ஆதரவு வலையம் இருக்க தான் செய்யும். ஏன்னா அந்த 18 பெட்டி பள்ளர்கள் அந்த இதெல்லாம் இருக்கும்போது வந்து மறவர்களும் அங்கே வந்து திரளந்தன்மை கொண்டவங்க. இல்லை, முதுகுளத்தூர்லையுமே அவங்க ஒரு டாக்டர் கேண்டிடேட் நிப்பாட்டியிருக்காங்க, ராம்குமார்னு சொல்லிட்டு. அதோட தாக்கமே இப்போ அமைச்சராக ராஜகண்ணப்பன் இருக்காங்க. அதிமுக சார்பாக மலேசியா பாண்டியன் போட்டிடுறாங்க. அவங்களுக்கு டஃப் கொடுக்குற அளவில் அவரும் போட்டிடுறான்னு சொல்கிறாங்க, களத்தில் இருக்காங்க. முதுகுளத்தூர் அவங்க நிற்கிறது வந்து ஒரு வகையில் திமுகவுக்கு கண்ணப்பனுக்கு லாபமாக வர்றதுக்கு தான் வாய்ப்பு. முதுகுளத்தூரில் இவங்களும் நிற்கிறாங்க. தேவேந்திர குல வேளாளர்கள் ஆதரவு, அந்த சந்திரன் ஜெயபால்னு ஒரு மறவர் சமூக ஒரு எம்எல்ஏவோட டாக்டர் நாம் தமிழரில் முழு ஈடுபாட்டோடு இருக்காங்க. மலேசியா பாண்டியன் ஒரு முக்கியமான ஒரு தலைவர். அங்கே முதுகுளத்தூரில் எம்எல்ஏ இருந்தவர், எக்ஸ்எல்ஏ இருந்தவர். அவர் யாதவர் சமுதாயத்தில் முக்கியமானவர். என்ன சந்திச்சிருக்கிறார். அவர் வந்து அன்னைக்கு ஒரு சூழ்நிலையில் தான் அவருக்கு டிக்கெட் இல்லாமல் போயிட்டு, 2021 டிக்கெட் இல்லாமல் போயிட்டு மலேசியா பாண்டியன் காலேஜ் எல்லாம் நடத்துகிறார். அவருக்கு சன்னெல்லாம் எனக்கு ரொம்ப வேண்டியவங்க தான். அவங்களும் யாதவர் சமுதாயத்தில் மலேசியா பாண்டியன் ஒரு செல்வாக்கான ஒரு தலைவர் தான். காமான ஆட்கள் தான். அவர் 2 பேர் யாதவர்கள் இருக்கிறாங்க. இங்கே டிவிகேல யாரும் இருக்காங்கன்னு தெரியல. டிவிகேக்கு அங்கே கிராம பகுதியில் பெரிய இது இருக்காங்க. கார்த்திக் ரசிகர்கள் தான் ஜாஸ்தி இருப்பாங்க, பிரபு ரசிகர்கள் அந்த மாதிரி தான் இருக்கும். இது கார்த்திகையும் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. நடிகர் கார்த்திகையுமே சசிகலா அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு. இல்லை, அப்போ அவங்க முக்குலத்தோர் கன்சால்டேஷன் அவங்க பின்னாடி போனாலும் போகலாம். எப்படி அது ஒரு கன்சால்டேட் ஆகக்கூடிய இடம், காஸ்ட் கன்சால்டேஷனுக்கு ஆகக்கூடிய இடம் பார்த்துட்டுங்க. அது ஜான் பாண்டியன் கூட ஒருக்கா 2வது வந்தார். ஸோ அது எப்படி போகுது, எந்த வகையில் போகுதுன்னெலாம் சொல்ல முடியாது. கண்ணப்பனுக்கு ரொம்ப செல்வாக்கு. பட் கண்ணப்பன் ஒருக்கா ஒரு அட்டோர்னி பிரிவு அந்த இதெல்லாம் அவருக்கு உண்டு. பட் கண்ணப்பனுக்கு யாதவர் கன்சால்டேஷன் ஆக வாய்ப்பு இருக்குது. மலேசியா பாண்டியனுக்கும் இவங்க தரப்பு யாதவர்கள் கொஞ்சம் இது பண்ணுவாங்க. எனிவே முஸ்லீம்ஸ் ஓட்டெல்லாம் கொஞ்சம் டிசைனிங் ஓட்டாகும். முஸ்லீம்ஸும் கணிசமாக இருக்கிறாங்க. கமதி அந்த சைடு முஸ்லீம் கமிஷனாக இருக்கிறாங்க. ஸோ அது அரசியலும் தாண்டி பர்சனாலிட்டி வைஸு மலேசியா பாண்டியன் அது இதுன்னு போகுது. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது, பார்க்கலாம். இல்லை, அதே போல தான் திருமங்கலத்திலையும் போட்டி சசிகலா வேட்பாளர் ஜீவிதா நாச்சியார் கலங்கான்றாங்க. ஆர்பி உதயகுமார் முன்னாள் அமைச்சர் எடுத்து போட்டிடுறாங்க. அங்கேயும் ஒரு கடும் போட்டியாக தான் இருக்குது. அவங்க இன்னைக்கு பொலிட்டிக்கலாக எம்பவர்டு கம்யூனிட்டி ஆகிட்டாங்க. அதனால ஆர்பி உதயகுமாரை ஒரு மறவர் லீடர்னு நினச்சி போடுறாங்களா, சசிகலா அம்மையாருக்குள்ள அந்த சிரமங்கள், துன்பங்கள், துயரங்கள் அதுக்காக ஜீவிதா நாச்சியார் பின்னாடி நிற்கிறாங்களாங்கிறத பார்க்கணும். அது எனக்கு அதை ஜட்ஜ் பண்ண தெரியல. பட் அவங்க இன்னைக்கு சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் 3 பேரும் எடப்பாடி அடிச்சுட்டாருங்கனால எடப்பாடிக்கு எதிராக அவங்க அந்த சசிகலா பின்னாடி நிற்கக்குள்ள வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது அந்த கம்யூனிட்டியை பொறுத்தவரை. அதே தாண்டி சசிகலா அம்மையாருக்கு மற்ற சம்பவங்கள்ட்டையும் உள்ள ஒரு பெண்ணுங்கிறதுலையும் ஜெயலலிதா தோல்விங்கிறதுலையும் அவங்களுக்கு வெயிட்டேஜ் இருக்குது. இல்லை, அவங்க போடுற கேண்டிடேட்டுமே வின் பண்ணுறதை காட்டிலும் அதிமுக தோக்கடிக்கிறதுக்காக ஒரு முன்னுரிமை. அது ஒரு லார்ஜர் ஸ்ட்ராட்டஜி. எடப்பாடியை தென் மாவட்டத்திலையும் டெல்டாவிலையும் ஒன்றுமெல்லாம் பண்ணிட்டா அப்புறம் அதிமுக எந்த காலத்திலையும் தென் மாவட்டத்திலையும் டெல்டாவிலையும் வராது. நாங்கள் ஒரு காலத்தில் ஐயா நடராஜனுக்கு எதிராக நின்றவங்க 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி
இப்போ வந்து எடப்பாடி நாடார்களையும் தேவருக்கு எதிராக திருப்ப பார்க்குறாரு. அதை உடைக்கணும்னு நாங்கள் ஓபிஎஸ் மேட்டரில் ஓபிஎஸ்க்கு நாங்கள் வெல்விஷராக தான் இருந்தோம். அன்னைக்கும் ஓபிஎஸ் டிசைன் பண்ணலன்னா காமராஜ் மாதிரி பெரிய தலைவராக வருவார்னு தான் சொன்னோம். நடராஜன் மேட்டர் தான் நம்ம கொஞ்சம் இடையில அவர் பண்ண அரசியல் தான் குறுக்க வந்துட்டு. இப்போ நாடார்களும் வந்து அங்கே எடப்பாடிக்கு எதிராக நாடார்களை திருப்புறதுல தெளிவாக நாங்கள் இருக்கோம். ஒரு காவல் நாய் மாதிரி, வாட்ச் டாக் மாதிரி நாடார்களுக்கு எடப்பாடியால் எந்த லாபமும் இல்லை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாடார்களை புறக்கணிச்சிட்டாரு. ஜெயலலிதா நாடார்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதே மாதிரி நெல்லை மாவட்டம்னு அந்த ஒரு அரசியல் நாங்கள் முன்னெடுக்கும் போது சசிகலா அம்மையார் வந்து முக்குலத்தோர் என்டிஏக்கு உட்பட்ட வாக்களை அவங்க பிரித்து எடப்பாடிக்கு எந்த ஜாதியுமே தென் மாவட்டத்தில் இல்லைன்னு வரும்போது இப்போ கே செல்வகுமார் ரூட்டில் முத்திரையர்களும் கொஞ்சம் திமுகவுக்கு அதிகம் போகிறாங்க. அப்போ நீங்கள் கிறிஸ்டின் முஸ்லீம் போட மாட்டாங்க. அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது எந்த ஜாதியுமே பறையர் திருமாவளவன் அந்த லைனப்புக்குள்ளே போகுது. ஸோ ஜெயலலிதா அதிமுக வேற, தென் மாவட்டத்திலும் டெல்டாவிலையும் எந்த ஜாதியுமே எடப்பாடி கூட இல்லைன்னு சொன்னால் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அதிமுகவுக்குள்ள சசிகலா அம்மையாருக்கு ஒரு பெரிய ரோல் வந்துடும். அந்த ரோல் வரும்போது அப்போ ஒரு தாய் மக்கள்னு அவங்க எல்லாரும் ஒன்று திரளதுக்குள்ள ஒரு சூழ்நிலை கூட உருவாக்குவாங்க. வாய்ப்பு இருக்கா சார்? அது அப்படி நான் திறந்துடக்கூடாதுன்னு தான் எடப்பாடி அதை அடிக்க நினைக்கிறார். ஸோ அந்த அரசியல் வந்து ரொம்ப ஒரு நுணுக்கமான ஃபியூச்சரிஸ்டாக பார்க்க வேண்டிய அரசியல். ஜெயலலிதா சசிகலா அம்மையார் இப்போவே கண்டஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த தடை இருக்கிறதுனால அதுக்கு பிறகு தடை நீங்கின பிறகு அவங்க களத்துக்குள்ளேயும் வரலாம். பெண் ஒரு ஜெயலலிதாவுக்கு உயிர் தோண்டி உயரிய ஸ்டேச்சரில் இருந்தவங்க. எடப்பாடி இப்போ இதில் அதிமுகவில் விழுந்துட்டாருன்னா சசிகலா மையமாக வச்சு அதிமுகவுக்குள்ள அடுத்த கட்டம் வந்து ஜெயலலிதாவுக்கு உயிர் தோழின்னு ஒரு கேங் ஒரு குரூப் ஒரு ஆதரவாளர்கள் வட்டம் உருவாதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதைத்தான் சசிகலா அம்மையார் வந்து தனக்குள்ள நீண்டகால அரசியல் அனுபவத்தையும் ஆதரவு தளத்தையும் வச்சு எடப்பாடியை பலகீனப்படுத்துறதுக்குள்ள அந்த வேலையை செய்வாங்கன்னு நான் பார்க்குறேன். எந்த அளவுக்கு அந்த சமுதாயம் ஒரு பின்னாடி இருந்து பலகீனப்படுத்த போகுதுங்கிறத பார்க்கணும். குறிப்பாக அந்த சமுதாயம் வந்து எடப்பாடியால் சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் 10.5 எடப்பாடிக்கு எதிராக தான் அந்த சமூகம் இருக்காங்க. சார், பாஜக வந்து கோயம்புத்தூரில் அதிகமான இடங்கள் கேட்டாங்க, சென்னையில் அதிகமான இடம் கேட்டாங்க. ஆனால் குறிப்பாக வந்து கன்னியாகுமரியில் 4 இடங்கள் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி புதுக்கோட்டையில் 3 தொகுதிகள் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? அதான் பாஜகவுக்கு ஜெயிக்காதுங்கிற இடத்த கொடுத்துருக்காரு. எடப்பாடி அதில் கில்லாடி. இந்த டீலிமிட்டேஷன் இருக்குல்ல சார், அது இந்த தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்துமா சார்? ஸ்டாலின் பாராளுமன்றத்துக்குள்ளே தெளிவாக நின்று அந்த பில்லு தோத்தது ஸ்டாலினுக்கு பெரிய வெற்றி தான். ஸ்டாலினுக்கு உண்மையிலே வெற்றி தான். நம்ம உண்மையை சொல்லணும். நாம் பாஜக தரப்பில் நாம் மோடி எதில் நாம் ஏமாந்துட்டோம்னா, அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ், சரத்பவார், மம்தா இவங்க வந்து சீரியஸாக எடுக்க மாட்டாங்க. பிரசிடென்ட் ஓட்டிங்கில் 2/3 வந்துடும் நாங்கள் எதிர்பார்த்தோம். அதில் அவங்க எல்லாமே வந்து பீகார் நலன், மகாராஷ்டிரா நலன், யூபி நலன், வெஸ்ட் பெங்கால் நலனை விட முஸ்லீம் ஓட்டு முக்கியம்னு போயிட்டாங்க. அந்த மம்தா கூட பிரச்சாரத்துக்குள்ள இருக்காங்கன்னு எம்பிக்களை கொஞ்சம் அனுப்பாமல் அப்படி இது பண்ணக்கூடிய ஒரு வேலையை பார்த்தாங்க. அல்லது பெண்கள் இடஒதுக்கீட்டுக்கு மம்தா எதிரிலாம் வராமல் அது பாஸ் ஆகிட்டு போட்டுங்கிற மாதிரி கூட மம்தாவுக்கு இருந்தது. ராகுல் அதை அழுத்தி பிடிக்கவும் மம்தாவுக்கு வந்து பெங்கால் முஸ்லீம் ஓட்டு முக்கியம்னு முடிவு பண்ணி அவங்க இது பண்ணிட்டாங்க. அதே மாதிரி காங்கிரஸ் கூட இதில் மோதாண்டான்னு அகிலேஷ் யாதவும் யூபி முஸ்லீம் ஓட்டு முக்கியம்னும், தேஜஸ்வி யூபி முஸ்லீம் ஓட்டு முக்கியம்னும், மகாராஷ்டிரா முஸ்லீம் ஓட்டு முக்கியம்னும் சரத்பவார், தேஜஸ்வி யாதவ், அகிலேஷ் யாதவ், மம்தா பானர்ஜி முடிவெடுத்ததில் இது தோல்வி அடைஞ்சிடுச்சு. ஸோ ஸ்டாலினை பொறுத்தவரை அவர் ஸ்டெடியாக எதிர்த்தார். தமிழர் நல்லன்னார். முன்னாடியே அதை எதிர்த்தனால தான் செந்தில் பாலாஜி மேலெல்லாம் கொஞ்சம் லைட் ஆக்ஷன்லாம் வந்தது. ஸோ ஸ்டாலினை பொறுத்தளவில் அது வந்து அவர் வெற்றி தான். அவருக்கு மாறுபட்ட கருத்துக்கு இடம் இல்லை, வெற்றி தான். விஜயோட ரோல் இந்த தேர்தல் எப்படி சார் இருக்கும்? விஜயோட ரோல் அன்பிரடிக்டபிள். அவர் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுன்னு நான் சொன்னேன். யாருமே கூட்டணிக்கு வரல, அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு தான். 23 டெஸ்ட் ஆகுது. டெஸ்ட் ரிசல்ட்டு மே 4 தெரியும். ஏப்ரல் 23 விஜயை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. என்ன ஆரோக்கியமாக இருக்காரா, எப்படி இருக்கிறாரு, ஒரு எலெக்ஷனுக்கு தாக்கு பிடிப்பாரா, ஒன் டைம் ஒன்றர் தானா, அடுத்தால போவாரா மாட்டாரா, என்ன இது இருக்குது, என்ன வாக்கு எடுக்கிறாருங்கிறது மே 4 தெரியும். ஸோ அன்டெஸ்டட் விஜய் டு பி டெஸ்டட் ஆன் April 23 and the test result will come on May 4. அன்பிரடிக்டபிள் நான் எடுக்கிறேன். பட் ஒன் திங் நான் உறுதியாக சொல்கிறேன், அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி இரட்டை வாக்கை தான் பாதிப்படைவு செய்வார். மாற்றம்னு வந்த சீமான் வாக்கு அவர் எடுக்கிறாருன்னு பலரும் சொன்னாலும் கூட அவரை மையமாக வச்சு அவர் ஒரு ஏமாற்றம், அவர் இலவசங்களின் ஆதரவாளர், பிராண்டி விஸ்கி ஆதரவாளர், காங்கிரஸ் ஆதரவாளருங்கிறதெல்லாம் முன்னிறுத்தி சீமானும் தன்னுடைய செல்வாக்கை அவரை பயன்படுத்தி முன்னேற்றிக்கலாம். 4 நாட்கள் தான் இருக்குது. என்ன போலரைசேஷன் ஆகுது, என்ன ரிசல்ட் வருதுங்கிறத மே 4 ரிசல்ட்டில் பார்த்துக்கலாம். தேங்க்யூ சார்.